அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. வழி மட்டுமல்ல, நிறைய விசேஷங்களும் வரும். தை மாதத்தின் தொடக்கம் மற்றும் மார்கழி மாதத்தின் நிறைவு நாள் தான் நம்ம போகி பண்டிகையா கொண்டாடுறோம். போகி பண்டிகைனாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த பழமொழி நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது போகி பண்டிகைங்கிறது நமது வீட்டில் உள்ள பழைய பொருட்களை கழிப்பது மட்டுமல்ல, நமக்குள் இருக்கின்ற கெட்ட பழக்கத்தையும் கைவிடுவதுதான் என்ன அப்படின்னா இந்த போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை எந்த நாளில் வருகிறது, இந்த போகி பண்டிகை திருநாளில் நம்ம எப்படி வழிபடணுங்கிறதை இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த வருடம் போகி பண்டிகை வருகின்ற நாள் 13/1/2025 திங்கட்கிழமை, மார்கழி 29ஆம் நாள். பொதுவா நம்ம பொங்கலுக்காக நம்ம வீடு ஃபுல்லாவே கிளீன் பண்ணியிருப்போம். நம்ம வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு பாத்திரங்கள் எல்லாமே கழுவி வச்சுட்டு நம்ம பூஜை அறை, அதாவது நம்ம பூஜை அறையில் இருக்கிற சாமி போட்டோ எல்லாமே கிளீன் பண்ணி நம்ம பூஜை அறையுமே நம்ம கிளீன் பண்ணி வச்சிருப்போம். நம்ம பூஜை அறையை கிளீன் பண்ணி வச்சிருக்கும் போது நம்ம பூஜை அறையில திரும்பவும் நமது இஷ்ட தெய்வமோ அல்லது நமது குல தெய்வமோ அல்லது வீட்டு தெய்வமோ மறுபடியும் நம்ம நிலைநிறுத்தத்தான் இந்த போகி பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். போகி பண்டிகை திருநாள்ல பழைய பொருட்களை என்ன அப்படின்னா நம்ம சூரிய உதயத்திற்கு முன்பே என்ன அப்படின்னா பழைய பொருட்களை எல்லாம் போட்டு நம்ம எரிச்சிருவோம். அதாவது அந்த காலத்துல என்ன அப்படின்னா யூஸ் பண்ண பொருட்கள்ல பிளாஸ்டிக்ஸ் இருக்காது. மூங்கில் இந்த மாதிரியான, அதாவது சுற்றுச்சூழல் மாசாகார இருக்கிற மாதிரியான பொருட்கள் நாம இந்த காலத்துல என்ன பண்றோம், நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் யூஸ் பண்றோம். அதை நாம எரிக்கிறோம். ஆனா அந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களை நீங்க எரிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு சுற்றுச்சூழல் மாசாகாத மாதிரி இருக்கிற பொருட்களை தான் இந்த போகி திருநாள்ல நீங்க எரிக்கணும். அடுத்ததா இந்த போகி திருநாள் மாலையில நீங்க இறைவனுக்கு வழிபாடு செய்யணும். நீங்க மாலையில 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா பச்சரிசியில சாப்பாடு நல்லா குழைய செஞ்சுக்கணும். இதே படையல் போட்டுதான் நம்ம வழிபாடு செய்யறோம். மாதிரியான வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு நீங்க செய்யலாம், இல்ல உங்களுடைய குல தெய்வத்துக்கு நீங்க செய்யலாம், இல்லைன்னா உங்களுடைய வீட்டு தெய்வத்துக்கும் நீங்க இந்த மாதிரியான வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு செய்யும் போது நீங்க ஒரு கலசம், அதாவது சொம்பு ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணீரை மஞ்சத்தூளோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பூ, அப்புறம் என்ன அப்படின்னா வேப்பிலை, இந்த 4 கலந்து வைக்கணும். பொதுவா இந்த மாதிரி நம்ம கலசம் வைக்கிறது பெண் தெய்வங்களுக்கு தான் வைப்போம். பெண் தெய்வங்களை வழிபட இந்த மாதிரி கலசம் வைக்கணும். அடுத்து ஒரு வாழை இலை போட்டு அதுல என்ன அப்படின்னா குழஞ்ச சாதம், தயிர், அப்புறம் துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. துள்ளு மாவுனா பச்சரிசியை நல்லா ஊற வச்சு அதை அரைச்சு வச்சுக்கணும். அது கூட நாட்டு சர்க்கரையும் கொஞ்சமா வேப்பிலையும் போட்டு செய்யறத துள்ளு மாவு. இந்த துள்ளு மாவு அது கூட வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், இது எல்லாமே என்ன அப்படின்னா படையல் போட்டு நம்ம வீட்டு தெய்வத்தையோ நம்ம இஷ்ட தெய்வத்தையோ அல்லது நம்ம குல தெய்வத்தையோ என்ன அப்படின்னா நாம அழைக்கணும். இந்த மாதிரி நம்ம இஷ்ட தெய்வத்தை நாம் அழைத்து நமக்கும் நம் வீட்டில் உள்ளோருக்கும் சகல செல்வங்களும், நல்ல உடல் நலமும், நல்ல அறிவும் கிடைக்கணும்னு சொல்லி நாம இந்த போகி பண்டிகை திருநாள்ல நம்ம கடவுள்கிட்ட வேண்டணும். இந்த போகி பண்டிகை திருநாள நம் மனதில் இருக்கிற, அதாவது பழைய பொருட்களை மட்டும் நம்ம எரிக்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற தீய குணங்களை நீக்கி நல்ல குணங்களை நம்ம வாழ்வில் கொண்டு வரணும். அடுத்ததா நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குல தெய்வத்தையோ அல்லது வீட்டில் உள்ள தெய்வத்தையோ நம்ம என்ன அப்படின்னா அதை நம் வீட்டிற்கு அழைத்து தெய்வத்திற்கு படையல் போட்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நல்ல அனுகிரகம் தர வேண்டி பிரார்த்தனை செய்யணும். அந்த போகி பண்டிகை இரவு மாலை வேளையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோரணமும் கட்டுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா வேப்பிலை, புலாம்பூ, ஆவாரம்பூ இதெல்லாம் சொருகி என்ன அப்படின்னா தோரணையும் கட்டி நாம வழிபாடு செய்வோம். இந்த போகி பண்டிகை இந்திரனுக்காக ஆயர்களால் கொண்டாடப்பட்ட விழா. போகி என்ற சொல் இந்திரனை குறிக்கும். போகத்தை, அதாவது விளைச்சலை தந்தவன் என்பதுதான் இதனுடைய பொருள். நம்ம பொதுவா பொங்கல் பண்டிகையை 4 நாட்கள் கொண்டாடுவோம்.
மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் தான் நம்ம போகி பண்டிகையை கொண்டாடுறோம். இந்த திருநாள் தான் பழையன கழிதல் மற்றும் புதியன புகுதல்ங்கிறது வழக்கம். போகி என்று நம்ம வீட்டுல என்ன அப்படின்னா நம்ம புல்லாம்பு, வேப்பிலை இதெல்லாம் செஞ்சு தோரணம் செஞ்சு நம்ம கட்டுறோம். ஆயர்கள் இந்த இந்திரி விழாவை தொடர்ந்து தான் சூரிய வழிபாட்டை தொடர்ந்தாங்க. அதாவது போகிக்கு அடுத்த நாள் தான் என்ன அப்படின்னா பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க. இந்த போகி திருநாளை நாம் நமது இஷ்ட தெய்வத்தையும், வீட்டு தெய்வத்தையும், குல தெய்வத்தையும் நம் வீட்டில் அழைப்பதோடு மட்டுமல்லாமல் நம் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களையும், தவறான எண்ணங்களையும் நீக்க வேண்டும் என்பது இந்த போகி பண்டிகையின் குறிக்கோளாகும். புகையில்லாத மாசற்ற போகி பண்டிகையை கொண்டாடி சுற்றுச்சூழலை நாம் பாதுகாப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.